இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கவர்னரே வர போறாங்க, இன்னும் பொண்ணு ரெடியாகி வரல பாத்தீங்களா? ஆமா, கவர்னர் வர டைம் ஆயிடுச்சு. கவர்னரை விடுங்க, அவங்க வெயிட் பண்றது கூட முக்கியம் இல்ல. ஆனா நீங்க இந்த இடத்துல கவர்னரை விட தாய் மாமா உங்களுக்கு தானே ரெஸ்பெக்ட் அதிகமா இருக்கணும். இத இப்ப எப்படி டாலரேட் பண்ண முடியும்? என்னால முடியலங்க. நீங்க இத சும்மாவே விடக்கூடாது. இது உங்களோட பிரஸ்டீஜ் இஷ்யூ. கரெக்ட்மா, இந்த விஷயம் எல்லாம் நீ சொல்ல போய் தான் எனக்கே தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ்மா, யூ ஆர் a brilliant girl. தேங்க்ஸ்ங்க. ஆக்சுவலி இது என்னோட கடமை. நீங்க சும்மா எல்லாம் நிக்காதீங்க, உடனே போய் பொண்ணு வீட்டுக்காரங்கள 4 கேள்வி நறுக்குன்னு கேளுங்க. கேக்குறமா, கேக்குறேன். அயலி, பொண்ணோட காதலனியா கூப்பிட்டு வர போயிருக்க? வா வா, உன்னை வரவேற்க ஆரத்தி தட்டோட பையன் வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த தாய் மாமா சலம்புற சலம்புல இங்க பெரிய டிராமாவே கிரியேட் ஆக போகுது பாரு. ஏய், எங்கடா பொண்ணை பத்த அப்பா? கேக்குறல, பொண்ணை பத்த அப்பா எங்கடா? கேட்டுக்கிட்டே இருக்க, பொண்ணை பத்த அப்பா எங்க? பொண்ணை பத்த அப்பா எங்கங்க? என்ன கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? என்ன வேணும்? என்ன வேணுமா? நான் யாரும் தெரியும்ல, மாப்பிள்ளையோட தாய் மாமே. சொல்லுங்க தம்பி. என்னது தம்பியா? தம்பி இல்ல சார், சார் நான் யாரு? மாப்பிள்ளையோட தாய் மாமே. தாய் மாமன்னு தெரியுமே, சொல்லுங்க சார், என்ன சார் வேணும்? என்ன தெரியுமே சொரியுமே என்ன? தாய் மாமே உறவை பத்தி தெரியுமா உனக்கு? மாப்பிள்ளை பிறந்த உடனே அந்த பச்சை புள்ளியோட நாக்குல தேனை தொட்டு வச்ச தாய் மாமே நான் தான். டவுட்டா இருந்தா மாப்பிள்ளையோட அம்மாட்ட கேட்டு பாரு. சார், தாய் மாமா சார், என்ன சார் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்ன சார் அசால்ட்டா என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க? இப்ப மணி என்ன டைம் ஆயிட்டு இருக்கா இல்லையா? ஏன் என்ன பொண்ணு மணமேடையில வந்து உட்காரல? பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா சார், அவ வந்துருவா சார் இப்போ. ஓஹோ, பொண்ணுக்காக எங்க மாப்பிள்ளை வெயிட் பண்ணணுமா? என் மாப்பிள்ளைய விடுங்க, தாய் மாமே நான் வெயிட் பண்ணணுமா? யாருக்காக யார் வெயிட் பண்ணணும் ஒரு விவசாய வேணாமா? அங்க என்ன சத்தமா இருக்கு? யார் இவன் கோமாளி? ஓ, திடீர்னு இந்த ஆளு சவுண்ட் விடுறான். இவ மறைஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கானா? அப்ப இவ தூண்டி விட்டுதான் இதெல்லாம் நடக்குது போல இருக்கு. ரித்திகா, இதெல்லாம் உன் வேலைதானா? இவ ரொம்ப ஓவரா சவுண்ட் விடுறானே, கவனிச்சிருவோம். நீங்களே சொல்லுங்க, பொண்ணு ஏன் என்ன மணமேடைக்கு வரல? மாப்பிள்ளையோட தாய் மாமே நான் நீங்க அமைதியா போங்க. இந்த சவுடால் பார்ட்டியை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். மேடம் நீங்க சொல்லுங்க. உங்க சார், நான் கேட்டது கரெக்டா தப்பா? சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. என்ன வாயவே திறக்க மாட்டீங்க? ஏய், அது சொல்லிட்டு போயா? அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. போங்க போங்க போங்க. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ஓடு, போங்க போங்க, வேகமா ஓடுங்க, போங்க. போமா, போங்க 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 போங்க. சும்மா கூட்டம் சேர்ந்துக்கிட்டு. தலைவா, வணக்கம் தலைவா. தலைவாவா? யாருப்பா தலைவன்? என்ன தலை? நீதான் என் தலைவன். நீதான் மாப்பிள்ளையோட தாய் மாமன். தலை, உன் அளவுக்கு இந்த மண்டபத்துல யாருமே மாஸ்க் கிடையாது. இந்த மாப்பிள்ள இருக்காருல, மாப்பிள்ள அவரே உன் அழகுக்கு கிட்ட வர முடியாது. அப்படிங்கிற? நான் அவ்வளவு பர்சனாலிட்டியா வரேன்? ஆமா, முதல்ல நீ யாரு? ஆஹா, அது என்ன தலைவா, என்ன தெரியல உனக்கு? தல, நீ இந்த மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து உன் ஸ்டைல தான் நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் அழகு என்ன, நீ நடக்கிற ஸ்டைல் என்ன? ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. குடும்ப மானத்தை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கேடி. ஊரை கூட்டியாச்சு, கல்யாணத்துக்கு ஆளுங்க வந்தாச்சு. இப்ப போய் என்ன காரியம் பண்ணி பாத்துருக்க? இத பாருங்க, உங்க கோவத்தை காட்டுறதுக்கெல்லாம் இது நேரம் இல்ல. அந்த பொண்ணு குழப்பத்திலையும் பதட்டத்திலையும் இருக்கா. கரெக்டா சொன்னீங்க அம்மா. பிரச்சனைய அதிகப்படுத்துற மாதிரி இப்ப எதையுமே பேச வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதெல்லாம் சரிதாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கடைசி நேரத்துல இப்படி பண்றாளே, நாங்க எப்படி சொந்த பந்தத்தோட மூஞ்சில முழிக்கிறது? இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். எங்க மான கௌரவம் என்னங்க ஆகுறது? உங்களுக்கு உங்க மானம் கௌரவம் தான் பெருசுனா உங்க பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா ஓகேவா?
ஆமா சூசைட் தான். உங்க பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போனாங்க. நானும் அயலியும் தான் தடுத்து காப்பாத்தணும். நீங்க பண்ணிருக்கீங்களே இந்த ஏற்பாடு, இங்க வந்திருக்கிற சொந்த பந்தங்க, அப்புறம் நீங்க சொன்னீங்களே மானம் மரியாதை, இது எல்லாத்தையும் விட உங்க பொண்ணோட உயிர் தாங்க முக்கியம். பிரியா, நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, நீயாச்சும் நல்லா இருக்கணும் தானே நான் உன்னை விட்டு விலகி போனேன். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஏன் பிரியா இப்படி பண்ண? என்ன ரொம்ப பெருந்தன்மையா விட்டு கொடுக்க தான் லவ் பண்ணியா? நீ பாட்டுக்கு லவ் பண்ணிட்டு ஜென்டில்மேன் மாதிரி ஒதுங்கி போயிடுவ. அவ உனக்காக உயிரை விடணுமா? என்ன மனுஷன்டா நீ? என்ன மேடம் பண்ண சொல்றீங்க? நானும் இவங்கள்ட்ட எவ்வளவு கஞ்சி பார்த்துட்டேன். கடைசி வரைக்கும் எங்க லவ் அவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை. நான் ஆட்டோ ஓட்டுறதுனால எனக்கே இவளை கல்யாணம் பண்ணி நல்லா வச்சிருக்க முடியுமான்னு டவுட்டா இருந்துச்சு மேடம். கேட்டீங்களாம்மா? இவனே என் பொண்ணை வச்சு காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றான். நான் எவ்வளவு காசு கூட சம்பாதிச்சிருக்கேன். கவர்னர்லாம் கல்யாணத்துக்கு வர போறாங்க. இவளுக்கு புத்தி எப்படி போகுதுன்னு பாத்தீங்களா? ஆட்டோ ஓட்டுற பையலுக்காக சூசைட் பண்ணிக்க பார்த்தாலே கொஞ்சமாவது அறிவு இருக்காமா? எங்களை எல்லாம் நினைச்சு பார்த்தாலா? அங்கிள், என்ன தப்பா மட்டும் எடுத்துக்காதீங்க. உங்க பொண்ணு வசதியா வாழ்றது ஒண்ணு முக்கியம் இல்ல, அவ மனசுக்கு பிடிச்சவனோட சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம். பிடிக்காத பணக்காரங்க வீட்ல அவ சந்தோஷமா இருந்துருவாளா சொல்லுங்க? ஆமாங்க, உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கதானே இவ்வளவும் பண்ணீங்க. கொஞ்சம் யோசிங்க. நீங்க எல்லாரும் சொன்னதை கேட்ட பிறகுதான் எனக்குள்ள ஒரு தெளிவு வந்திருக்குமா. எப்ப என் பொண்ணு எனக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தாலோ அதுக்கப்புறம் என்னால பிடிவாதம் பிடிக்க முடியாது. எனக்கு என் மக முக்கியம், அவளோட வாழ்க்கை முக்கியம். என் பொண்ணு அவ விருப்பப்படியே இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா ஒரு சங்கடம் இருக்குமா? என்ன சங்கடம் சொல்லுங்க. ஏற்கனவே ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மூஞ்சியில நான் எப்படி முழிக்கிறது? அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அவங்க கேள்வி கேட்பாங்களே. அத அத நாங்க நாங்க பாத்துக்கிறோம் பாத்துக்கிறோம் அங்கிள். அங்கிள். நீங்க எதுவுமே பேச வேண்டாம். விஷயத்த பக்குவமா சொல்லி எல்லாத்தையும் சுமூகமா முடிக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஹலோ, நீங்க ரொம்ப லக்கிங்க. உங்க லவ்வுக்காக ஒரு பெரிய டீமே வேலை செய்யுது. போங்க, போய் கல்யாணத்துக்கு ஹாப்பியா ரெடி ஆகுங்க. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப உங்க தேங்க்ஸ். உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம் மேடம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஹே, இது ஃபீல் பண்ற நேரம் கிடையாது. போய் சந்தோஷமா ரெடி ஆகுங்க.